ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மங்களன் மங்களோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பற்றி கொஞ்சம் பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க. 11 மந்த்ஸா 15 மந்த்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு டவுட் இருந்துச்சு. இந்த ஸ்கீமோட நேம் வந்து தங்கமகள் சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீமோட டியூரேஷன் வந்து 11 மந்த்ஸ். இதில் நம்ம கேஷும் டெபாசிட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். கேஷ் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், ஓல்டு கோல்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓல்டு சில்வர் பண்ணிக்கலாம், ஓல்டு சில்வர் பார் இருக்கு இல்லையா, அது எது வேணும்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 இருக்கணும். 10,000 மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம். இது மல்டிபிள்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய சீட்டு போட்டுக்கலாம், எவ்வளோ சீட்டு வேண்டாலும். எல்லா சீட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே நகையாக எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நீங்கள் கேஷாக பண்ணாமல் கார்டு பேமெண்ட் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 ஸ்கீமை மெர்ஜ் பண்ணி நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாதம் 15 மாதம் இல்லையா மந்த்லி சேவிங் ஸ்கீம், அதை ஜாயின் பண்ணிவிட்டு 4 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா அது 11 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகும். 2 ஸ்கீமையும் சேர்த்து கூட நீங்கள் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஷாப்பில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் தான் இருக்குது. இதில் நீங்கள் 6 மந்த்லேருந்தே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நமக்கு இதில் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதுதான் மங்களன் மங்களில் ஒரு அட்வான்டேஜ். 6 மாதம் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது 180 டேஸ் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 6% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நகைக்கான ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 7% வரைக்கும் உள்ள ஜுவல்ல வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செயின், பேங்கிள் இந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ்க்கெலாம் 6% 7% இருக்கும் இல்லையா, அதை எந்தவித வேஸ்டேஜும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி 8, 9, 10 இது எல்லாத்துக்குமே 8%, 9%, 10%ன்னு வரைக்கும் உள்ள நகைங்களை வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும். பட் நம்ம 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 330 டேஸ் வந்து ஆயிடுச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்னா நீங்கள் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான ஜிஎஸ்டியவும் அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டியும் நம்ம கொடுக்க தேவையில்ல, 18% வரைக்கும் வேஸ்டேஜும் கொடுக்க தேவையில்ல. நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போது 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ தங்கம் இருக்குமோ 10,000க்கு அந்த மாதிரி 0.810 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சில்வர் போடுறீங்கனாலும் அந்த சில்வரை மெல்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த சில்வருக்கான வேல்யூ என்னவோ அதை அப்படியே அன்னைக்கான கோல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதுவே 916 கோல்டு காயினாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கியிருந்தாலுமே எவ்வளோ கிராம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ எந்தவித சேதாரமும் இல்லாமல் அப்படியே அதே கிராம்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. இல்லை 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் டைமண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன், பிளாட்டினமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் சில்வர் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக கட்டினீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கிராம்ஸாக எதுவுமே வந்து குறைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பே பண்ணி ஒரு அமௌண்ட்க்கு ஜிஎஸ்டி வரும் இல்லையா, ஜிஎஸ்டி வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் கோல்டாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் லாபமாக இருக்கும். இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் கோல்டாக வாங்காமல் சில்வர், டைமண்ட் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து லாபமாக இருக்காது. இப்போ நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நகையை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 6% தான் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு கூட 6 மாதத்தில் கூட வாங்கிக்கலாம். இப்போ மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது, நகை பழைய நகையை புது நகையை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். 11 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணுன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது, 18% வரைக்கும் வேஸ்டேஜும் உங்களுக்கு கிடையாது. அப்படியே நம்ம எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பட் 18%க்கு மேலே வர வேஸ்டேஜோ இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம்ஸ்க்கோ டிஸ்கவுண்ட் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃபை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு குறைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, ஷாப்பில் எதுவும் ஆஃபர் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு எப்போவுமே ஓரளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், நம்ம சீட்டு முடிஞ்சு அது கூட நம்ம கூட வரவங்க வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது வேஸ்டேஜ் பே பண்ணுறோமா வாங்கி, அது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க.
பட் அந்த பெர்சன்டேஜ் கம்மி பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க டிஃபர் ஆகும். அதனால் அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உங்களுக்கு ஸ்கீம் பிடிச்சிருந்துச்சு, கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மங்களன் மங்கலுக்கான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை பற்றி அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். பட் எனக்கு வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து ஓகே தான், கஸ்டமர் சர்வீஸும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம போகிறோம், எடுத்துகிட்டு வர போகிறோம். பட் அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக பண்ணியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணி அவங்க நம்ம ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஸ்கீமை. அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, சில்வர் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அங்கே 18% போட்டிருக்கிற ஜுவல்ஸுக்கு எல்லாமே சென்னையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 22% மேலே தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே இருக்கிற 90% ஆஃப் ஜுவல்ஸ் வந்து 18% வேஸ்டேஜ்குள்ளேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. போத் திருச்சி பிரான்ச் அண்ட் சேலம் பிரான்ச் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அதை விட ஸ்கீம் வந்து பெட்டராக இருக்குது. அதனால நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து அங்கே போயிட்டு சீட்டு போட்டு ஒரு ஜிஎஸ்டியில் நமக்கு என்ன ஒரு 1,00,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 3,000 மிச்சமாகும்னே வச்சுக்கோங்க. அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸே இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை நேட்டிவ் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி போடுறதுனா போடுங்க. இந்த ஸ்கீமுக்காக அவ்வளோ தூரம் போட்டுட்டு உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேணாம். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணாதீங்க. இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டமில் ஜாயின் பண்ணணுன்னா கஸ்டமர் கேரில் ஒன்ஸ் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு இப்போவும் இதே ஸ்கீம் தான் அவைலபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.